ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் நம்ம சிந்து அடிச்ச அலப்பறை பார்க்கணுமே. ட்ரங்க பொட்டியை வச்சுக்கிட்டு இவங்க அடிச்ச அலப்பறை தாங்க முடியலடா. இது உன்னோடது ஞாபகம் இருக்கா, இது உன்னோடது ஞாபகம் இருக்கா, இது இந்த வயசில் பண்ணது ஞாபகம் இருக்கான்னு அந்த ஒரு நிமிஷம் இவங்க காஞ்சூரியனாவே மாறிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மல் மோடுக்கு வாமா அப்படின்னு சொல்லியாச்சு. இதை ஏன் நினச்சிட்டு இருக்காரு நம்ம சிவா. அதுக்கப்புறம் மோதிரத்தை போட்டுவிடுங்கன்னு சொல்ல இதை போடுறதுக்கான நாளும் வரும்னு சொல்லிட்டாங்க. இதையே இவங்க வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சிவா. தூக்கம் வரலன்னு சொல்ல சிந்து கைப்பிடிச்சு உள்ள இழுத்துட்டு வராங்க. இதை பார்த்த மகாவுக்கு கர்ஜுக்கும் காண்டமிருகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் புள்ள நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. இன்னும் எங்களை பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கல. சிவாவுக்கு லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா, உனக்கு ஏமா இது புரியல அப்படிங்கிற மாதிரி படுக்க வச்சுட்டு நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சொல்லிட்டு இவங்க கையை அப்படியே கிச்சு கிச்சு முட்டுறாங்க. இது 90s கிட்ஸோட ஃபேவரட் ஆச்சே, பருப்பு கிடையாது அந்த மாதிரி இருக்கு இவங்களோட ரியாக்ஷன். கடைசியில் பார்த்தா சிவா தூங்குற மாதிரி நடி நம்ம சிந்துவே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டியை போத்தி விட்டுட்டு இவர் மாட்டில் ரசிச்சிட்டு இருக்காரு. சரி, இங்கே ஒரு பக்கம் இந்த குத்து நடந்தாலும் ஆறுமுகம் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா. படுக்க போகிற டைமில் நம்ம பைரவை வந்து பார்க்குறாங்க. ஒரு நாள் உன் மனசும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டு சஞ்சய் நல்லவன் இல்லைன்னு சொல்லி கேட்க அந்த ஒரு நிமிஷம் காஞ்சூரியனா மாறிட்டாங்க. இவங்க கடைசியில் கடிச்சு கொதறி விட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுது. உடனே ஆறுமுகத்துக்கு காஃபி கொடுத்தது நம்ம பைரவி தான் நினச்சிக்கிட்டு காஃபி எடுத்து குடிச்சிட்டு பக்கத்தில் இந்த பூவை கொண்டு வந்து கொடுக்குறாராமா. ஆனால் நான் கட்டின பூவை போய் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல அதையோ காட்டுப்பூச்சி ரேஞ்சுக்கு இது காட்டி விட்டு போயிடுச்சு. இப்படி காதலில் விளையாடுறியேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோடா புட்டி ஓடிடுன்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் பூவை எடுத்து கொடுத்துட்டு நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது, இந்த தாலியை என்னை தூக்கி போட்டுருவேன்றாங்க. அது கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீ நானும் ஒன்று சேருவோம், இது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வீரவசனெல்லாம் பக்கம் பக்கமாக அடிக்கிறாரு நம்ம ஆறுமுகம். தம்பி பின்றான் பாண்டா.